காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதல் உலகையே அதிர வைத்துள்ளது. இந்த நிலையில் இதற்கு முன்பாக காஷ்மீரில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஜம்மு செல்லும் வழியில் அவந்திபோரா என்னும் இடத்தில் தற்கொலைப்படை தாக்குதலில் 40 மத்திய ரிசர்வ் படை காவலர்கள் கொல்லப்பட்டனர். முன்னதாக 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி காஷ்மீரின் குல்காம் பகுதியில் அமர்நாத் யாத்திரைக்காக சென்று கொண்டிருந்த பேருந்து மீது தாக்குதல் நடத்தியதில் 8 பேர் உயிரிழந்தனர். 2006ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி குல்காமில் 9 நேபாளம் மற்றும் பீகார் தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். 2005ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி புல்வாமாவில் நெரிசலான ஒரு சந்தையில் RDX எனும் வெடிபொருள் நிரப்பப்பட்ட கார் வெடித்து சிதறியதில் 2 பள்ளி குழந்தைகள் 3 CRPF வீரர்கள் உட்பட 13 பேர் கொல்லப்பட்டனர். 2003ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி புல்வாமா மாவட்டத்தில் உள்ள நந்திமார்க் கிராமத்தில் 11 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட குறைந்தது 24 காஷ்மீர் பண்டிட்டுகளை பயங்கரவாதிகள் படுகொலை செய்தனர். 2002ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் தெற்கு காஷ்மீரில் உள்ள லோயர் முண்டா என்னும் இடத்தில் நடந்த வெடிபொருள் வெடிப்பில் 9 பாதுகாப்பு படை வீரர்கள் 3 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 19 பேர் உயிரிழந்தனர். அதே 2002ஆம் ஆண்டில் சந்தன்வாரி அடிப்படை முகாமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் 11 அமர்நாத் யாத்ரீகர்கள் கொல்லப்பட்டனர். 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி ஸ்ரீநகரில் உள்ள ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்ற வளாகத்தில் தற்கொலை பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு 36 பேர் கொல்லப்பட்டனர். 2001ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அனந்த்நாக்கில் உள்ள ஷேஷ்நாக் அடிப்படை முகாமில் அமர்நாத் யாத்ரீகர்கள் மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காஷ்மீரின் நுன்வான் யாத்திரை பயணிகள் தங்கும் முகாமில் நடந்த தாக்குதலில் 24 அமர்நாத் பாத யாத்திரை பயணிகள் உட்பட 32 பேர் கொல்லப்பட்டனர். 2000ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி இரவு அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள சட்டிசிங்போரா கிராமத்தில் சிறுபான்மை சீக்கிய சமூகத்தை தீவிரவாதிகள் குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 36 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பைசரன் பள்ளத்தாக்கில் பயங்கரவாத சம்பவம் அரங்கேறியது. மினி சுவிட்சர்லாந்து என பலராலும் அழைக்கப்படும் காஷ்மீரின் பைசரான் பள்ளத்தாக்கு சுற்றுலா பயணிகளின் பிடித்தமான இடம். இந்த பகுதியில் கடந்த 22ஆம் தேதி பிற்பகல் 3 மணியளவில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர துப்பாக்கிச் சூட்டில் 2 வெளிநாட்டினர் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், அஜித் தோவல் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டனர்.